வணக்கம். இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மன்னாரில் பொதுமக்கள் மீது காவல்துறையினர் தாக்குதல், நீதி வேண்டி தொடர்ந்தும் போராடும் மக்கள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணை, 2 ராணுவ அதிகாரிகள் சிக்க உள்ளதாக அனுர தெரிவிப்பு. கொழும்பில் காவல்துறை அலுவலகத்தில் திருட்டு, குற்றப்புலனாய்வு பிரிவிடம் முறைப்பாடு. பட்டதாரிகளை ஏமாற்றும் ஸ்ரீலங்கா அரசாங்கம், வாக்குறுதிகள் மீறப்பட்டுள்ளதாகவும் குற்றச்சாட்டு. லடாக்கில் போராட்டம் நடத்தியவர் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது, விசாரணைகள் முன்னெடுப்பு. நெதன்யாகுவுக்கு ஐநா சபையில் எதிர்ப்பு, கூட்டத்தின் இடைநடுவே சிலர் வெளியேற்றம். இனி விரிவான செய்திகள். மன்னாரில் காற்றாலைக்கு எதிராக போராட்டம் இடம்பெற்று வரும் நிலையில் காவல்துறையினர் மேற்கொண்டு தாக்குதலில் பெண்கள், ஆண்கள் என பலர் காயமடைந்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார். காவல்துறையினரின் பாதுகாப்புடன் மன்னார் நகருக்குள் பல பாரிய வாகனங்களில் காற்றாலை மின் உற்பத்தி கோபுரங்கள் அமைப்பதற்கான உபகரணங்கள் வெள்ளிக்கிழமை இரவு 10 மணி முதல் கொண்டுவரப்பட்டுக் கொண்டிருந்தது. இந்த நிலையில் தொடர்ச்சியாக 55 நாட்களுக்கு மேலாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் போராட்டக்குழு மாவட்ட மக்கள், கத்தோலிக்கு, அருட்தந்தையர்கள் உள்ளடங்கலாக பல நூற்றுக்கணக்கானவர்கள் ஒன்று கூடி எதிர்ப்பை தெரிவித்தனர். இதன்போது காவல்துறையினர், விசேட அதிரடிப்படையினர் மற்றும் கலகம் அடக்கும் காவல்துறையினர் என்று பல நூற்றுக்கணக்கானவர்களின் பாதுகாப்புடன் பல வாகனங்களில் காற்றாலை மின்கோபுரம் அமைப்பதற்கான பொருட்கள் மன்னார் நகருக்குள் கொண்டுவரப்பட்டது. போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் வீதியை மறித்து போராட்டங்களை மேற்கொண்டனர். பெண் காவல்துறையினர் இல்லாத நிலையில் ஆண் காவல்துறையினர் பெண்கள் மீதும் கடுமையான தாக்குதல்களையும் மேற்கொண்டனர். மேலும் அங்கிருந்து அருட்தந்தையர்கள் உள்ளடங்கலாக அனைவர் மீதும் காவல்துறையினர் கண்மூடித்தனமான தாக்குதலையும் மேற்கொண்டதோடு தேவையற்ற வார்த்தை பிரயோகங்களையும் மேற்கொண்டிருந்தனர். இதனால் தற்போது குறித்த பகுதியில் பதட்ட நிலை ஏற்பட்டிருந்தது. காயப்பட்டவர்கள் நோயாளர் வாகனம் மூலம் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். தற்போது வரை பதட்ட நிலை ஏற்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து மக்கள் போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பாக எதிர்காலத்தில் 1 அல்லது 2 முன்னாள் ராணுவ அதிகாரிகள் கைது செய்யப்படுவார்கள் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கூறியுள்ளார். தற்போதைய அரசாங்கம் தவறான விசாரணைகள் அறிக்கைகளை பெற்றதாகவும் மேலும் புதிய விசாரணைகளை நடத்த வேண்டியிருக்கலாம் எனவும் அவர் கூறியுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அமெரிக்க விஜயத்தின் போது இவ்வாறு தெரிவித்துள்ளார். தாக்குதலுக்கு பொறுப்பானவர்களை கண்டுபிடிக்க முடியாமல் போனதற்கு அரசியல் ஒரு முக்கிய காரணம். தாக்குதலுக்கு பிறகு அதற்கு பொறுப்பானவர்கள் என்று சந்தேகிக்கப்படும் நபர்கள் ஆட்சிக்கு வந்தனர். தாக்குதலில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் நபர்களும் உயர் பதவிகளை வகித்து வருவது கண்டறியப்பட்டது. அப்படியானால் அவர்களின் நடவடிக்கைகள் எப்படி இருக்கும் என்று நீங்கள் கருதுகின்றீர்கள்? சாட்சியங்கள் அளிக்கப்பட்டு மறைக்கப்படுவதும் விசாரணை தவறாக வழிநடத்தப்படுவதும் நடந்த பிற சம்பவங்களில் அடங்கும். இதேபோன்ற சூழ்நிலையிலேயே விசாரணை நடவடிக்கைகள் தமது தரப்புக்கு கிடைத்துள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நேற்று நடந்த சம்பவம் அல்ல. இது ஒரு கடினமான பணி. எனினும் சிஐடி அதிகாரிகள் திறமையானவர்கள் என்று நான் நம்புகின்றேன். நாங்கள் பார்த்தது போல் பல சிஐடி அதிகாரிகள் சமீபத்தில் கைது செய்யப்பட்டனர். பல முன்னாள் இராணுவ அதிகாரிகள் விரைவில் கைது செய்யப்பட உள்ளனர். எனவே விசாரணைகள் தொடர்ந்தும் முன்னேறி வருகின்றன. இலங்கையில் பட்டதாரிகளுக்கான வேலைவாய்ப்புகளை மேற்கொள்ள அரசாங்கம் பின்னடிப்பு செய்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது என வடக்கு கிழக்கு வேலையற்ற பட்டதாரிகள் சங்கம் குற்றம் சுமத்தியுள்ளது. பட்டத்தை வைத்து அரசியல் செய்யும் அரசியல்வாதிகளால் பலர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளனர். குறிப்பாக ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் குறித்த விடயம் தொடர்பாக முன்வைத்த போதும் தகுந்த பதில்கள் கிடைக்கவில்லை எனவும் சுட்டிக்காட்டியுள்ளனர். குறிப்பாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் அண்மையில் கௌரவ சபாநாயகரிடம் ஒரு பிரேரணை ஒன்றை கையளிப்பு செய்திருந்தால் அந்த பிரேரணை என்ன விஷயம் என்றால், இலங்கையில் அரசாங்க பல்கலைக்கழக பட்டதாரிகளது வாக்குரிமை, கருத்து சுதந்திரம் மற்றும் அரச தொழிலுரிமையை பாதுகாப்பதற்காக அரச பல்கலைக்கழக பட்டதாரிகளுக்கான வருடாந்த புதிய அரச வேலைவாய்ப்பை பாராளுமன்ற ஜனநாயகத்தின் மூலம்
உறுதிப்படுத்த புதிய அரசு தொழில் வாய்ப்புகள் தொடர்பான தேசிய கொள்கை பிரகடனத்தை பாராளுமன்ற விவாதத்துக்காக கௌரவ எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் ரச்சுனா ராமநாதன் சமர்ப்பித்தார். இந்த கொள்கை பிரகடனம் இன்றைய தினம் யாழ் பல்கலைக்கழகத்தில் உண்மையிலேயே பல்வேறுபட்ட நினைவேந்தலை மேற்கொண்டு வர எங்கள் சகோதரர்கள் நாளைக்கு வெளியில் துன்பப்படக்கூடாதுன்றதுக்காக கிட்டத்தட்ட 9 மாகாண பட்டதாரிகள் ஒன்றியங்கள் இணைஞ்ச வகையில் கோஆர்டினேட் பண்ணினது நான் என்ற வகையில் இதனை உருவாக்கி இருக்கிறேன். கிட்டத்தட்ட இது 100 பேஜுக்கு மேற்பட்ட பக்கங்களை கொண்டு இருக்கிறது. அந்த வகையில் இது முழுமையாக ஆங்கில மொழியில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இதனை கடந்த செவ்வாய்க்கிழமை எதிர்க்கட்சி தலைவரிடம் கையெழுந்தோம். அதற்கு முன்னர் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் கையளித்திருந்தோம். அது மட்டும் இல்லாமல் இது தொடர்பான பிரேரணையும் பாராளுமன்றத்தில் சப்மிட் பண்ணியிருக்கிறேன். அப்போ கௌரவ எதிர்க்கட்சி தலைவரிடம் இதனை கொடுத்து கதைச்ச போது இதை வாய்ச்சி பார்த்த பிற்பாடு சொன்ன விஷயம் என்னென்னா, இந்த பிரேரணையில் இருக்கிற விஷயம், இந்த கொள்கையில் இருக்கிற விஷயம் ஒட்டுமொத்தமாக இலங்கையின் கல்வி முறையில் பாரிய ஒரு வளர்ச்சியை உண்டு பண்ணக்கூடியது, அதே போல் நாட்டுக்கு பாரிய நன்மையை பெற்றுத்தரக்கூடிய விஷயம் என்றதை ஏற்றுக்கொண்டதோடு தனது பூரண ஆதரவு இந்த கொள்கை பின்னத்துக்கு பாராளுமன்றத்தில் இருக்கும் என்றும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் சமர்ப்பித்த அந்த பிரேரணையானது பூரண எதிர்க்கட்சிகளோட சப்போர்ட்டோடு நிறைவேற்றுவது தன் ஒத்துழைப்பு இருக்கும் என்றும் அந்த கலந்துரையாடல் எங்களுக்கு வழங்கியிருந்தார். அதே போல இந்த கொள்கை பிரகடனத்தான விவாதத்தை கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களை தைரியமாக பாராளுமன்றத்தில் மேற்கொள்ளுமாறும் வடக்கு கிழக்கு தழுவிய முழுமையான தமிழ் பட்டதாரிகளும் சரி முழுமையான தமிழ் மக்களும் சரி உங்களுக்கு ஆதரவாக இருப்பதோடு இதனை எந்த ஒரு பயமின்றி பாராளுமன்றத்தில் சமர்ப்பி விவாதிக்குமாறும் கேட்டுக்கொள்வதோடு கொழும்பு பிரதி காவல்துறை மா அதிபர் அலுவலகத்தின் 6வது மாடியில் உள்ள கேட்போர் கூடத்தில் மின் இணைப்பு வயர்கள் துண்டிக்கப்பட்டு திருடப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பாக குற்றப்புலனாய்வு பிரிவினரிடம் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தலைமையகம் தெரிவித்துள்ளது. சந்தேக நபர் கேட்போர் கூடத்திற்குள் நுழைந்து கேட்போர் கூடத்தில் உள்ள மின்னணு சாதனங்களுக்கு மின்சாரம் வழங்கும் மின்சார கம்பிகளிலிருந்து செப்பு கம்பி வயர்களை திருடியதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த கொள்ளை சம்பவம் ஆகஸ்ட் 1 முதல் செப்டம்பர் 24 வரை காலப்பகுதியில் நடந்ததாக கூறி அந்த கட்டிடத்தின் பொறுப்பாளர் கொழும்பு மத்திய குற்றப்புலனாய்வு அலுவலகத்தில் முறைப்பாடு அளித்துள்ளார். திருடப்பட்ட பொருட்களின் மதிப்பு இன்னும் மதிப்பிடப்படவில்லை. அதே நேரத்தில் கொழும்பு மத்திய குற்றப்புலனாய்வு அலுவலகம் இந்த விவகாரம் குறித்து விசாரணைகளை நடத்தி வருகின்றது. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்ட இளம் தாயொருவர் உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணம் டச்சு வீதி உடுவில் மேற்கு சுன்னாகம் பகுதியைச் சேர்ந்த 29 வயதுடைய நெருண்டர்சிகா என்ற ஒரு பிள்ளையின் தாயே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இவருக்கு வயிற்றுக்குத்து காரணமாக கடந்த மே மாதம் 19ஆம் தேதி அன்று வயிற்றில் சத்திர சிகிச்சை ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது அவருக்கு வயிற்றில் ஒரு குழாய் வைக்கப்பட்டது. அந்த குழாயினை அகற்றுவதற்காக கடந்த 24ஆம் தேதி யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சேர்ப்பிக்கப்பட்ட நிலையில் நேற்று முன்தினம் சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. சத்திர சிகிச்சை நிறைவில் குறித்த பெண் உயிரிழந்தார். அவரது சடலம் மீதான மரண விசாரணை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டார். இரத்த நாளங்களுக்குள் இரத்த கசிவு ஏற்பட்டு இரத்தப்போக்கினால் மரணம் ஏற்பட்டதாக உடற்கூற்று பரிசோதனைகளில் தெரிய வந்துள்ளது. புதிய மாணவர் ஒருவரை பகிடிவதையின் பெயரில் துன்புறுத்திய குற்றச்சாட்டில் பல்கலைக்கழக மாணவர்கள் 4 பேருக்கு விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. குளியாப்பட்டியவில் அமைந்துள்ள வடமேல் வயம்ப பல்கலைக்கழகத்திலேயே குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. பகடிவதை சம்பவத்துடன் தொடர்புடைய 4 மாணவர்களும் நேற்று குளியாப்பேட்டை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட மாணவன் தரப்பில் கொடுக்கப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் போலீசார் குறித்த மாணவர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தி இருந்தனர். இதன்போது குறித்த 4 மாணவர்களையும் எதிர்வரும் 29ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதவான் உத்தரவிட்டுள்ளார். லடாக் யூனியன் பிரதேசத்திற்கு மாநில அந்தஸ்து வழங்க கோரி போராட்டத்தில் ஈடுபட்ட சமூக ஆர்வலர் சோனம் வாங்சுக் தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார். யூனியன் பிரதேசமாக உள்ள லடாக்கிற்கு மாநில அந்தஸ்து வழங்க வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் 3 ஆண்டுகளுக்கு மேலாக போராடி வருகின்றனர். இதே கருத்தை வலியுறுத்தி காலநிலை ஆர்வலரும் கல்வியாளருமான சோனம் வாங்சுக் கடந்த 10 உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்திருந்தார். இதற்கு ஆதரவாக லடாக் முழுவதும் கடந்த 24 முழு அடைப்பு போராட்டம் நடத்தப்பட்டது. வன்முறையாக மாறிய இந்த போராட்டத்தில் 4 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இதையடுத்து உண்ணாவிரத போராட்டத்தை வாங்சுக் முடித்துக் கொண்டார். ஆஸ்திரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச்சபையில் உரையாற்றும் மேடைக்கு வந்தபோது எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் கூட்டத்தின் இடைநடுவே சிலர் வெளியேறியதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன.
ஐக்கிய நாடுகள் சபையின் வருடாந்த பொதுக்கூட்டம் நடைபெற்று வருகின்றது. இதில் ஒவ்வொரு நாட்டு தலைவர்களும் கலந்து கொண்டு பேசி வருகின்றார்கள். மேலும் பல்வேறு நாட்டு பிரதிநிதிகள் கலந்து கொண்டுள்ளனர். இதன்படி இன்று இரவு இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு பேச அழைக்கப்பட்டார். அப்போது அரசாங்கத்தில் இருந்த பிரதிநிதிகள் எழுந்து வெளியேறினர். பலஸ்தீன மக்களுக்கு எதிராக இனப்படுகொலையில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டினர். என்றாலும் நெதன்யாகு வெறிச்சோடிய ஐநா சபை பொதுக்கூட்டத்தில் உரையாற்றியுள்ளார். ஈரானில் 4 புதிய அணுமின் உற்பத்தி நிலையங்களை அமைப்பதற்கான அணுசக்தி ஒப்பந்தம் ரஷ்யா ஈரான் இடையே கையெழுத்திடப்பட்டுள்ளது. மேற்காசிய நாடான ஈரான் அணுசக்தி தொடர்பாக அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளுடன் செய்த ஒப்பந்தத்தில் இருந்து வெளியேறியது. இதை புதுப்பிப்பது தொடர்பாக தற்போது பேச்சு நடக்கிறது. ஈரானில் அணுசக்திக்கு தேவையான யுரேனியம் அதிகமாக உள்ளதாக கூறப்படுகின்றது. ஆனால் ஈரானின் புஷேரில் ஒரே ஒரு அணுமின் நிலையம் மட்டுமே உள்ளது. இது ரஷ்யாவால் கட்டமைக்கப்பட்டது. அணுசக்தி தொடர்பாக சர்ச்சையுள்ள நிலையில் ஈரானில் 2.20 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான 4 சிறிய அணுமின் உற்பத்தி நிலையங்களை அமைக்க ரஷ்யா நேற்று ஒப்பந்தம் செய்துள்ளது. இந்த ஆலைகள் வாயிலாக 5000 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். மன்னாரில் பொதுமக்கள் மீது காவல்துறையினர் தாக்குதல். நீதி வேண்டி தொடர்ந்தும் போராடும் மக்கள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணை. 2 ராணுவ அதிகாரிகள் சிக்க உள்ளதாக அனுர தெரிவிப்பு. கொழும்பில் காவல்துறை அலுவலகத்தில் திருட்டு. குற்றப்புலனாய்வு பிரிவிடம் முறைப்பாடு. பட்டதாரிகளை ஏமாற்றும் ஸ்ரீலங்கா அரசாங்கம். வாக்குறுதிகள் மீறப்பட்டுள்ளதாகவும் குற்றச்சாட்டு. லடாக்கில் போராட்டம் நடத்தியவர் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது. விசாரணைகள் முன்னெடுப்பு. நெதன்யாகுவுக்கு ஐநா சபையில் எதிர்ப்பு. கூட்டத்தின் இடைநடுவே சிலர் வெளியேற்றம். இத்துடன் ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.